ஓம் சாந்தி 26/10/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது காரிருள் நிறைந்த பயங்கரமான இரவு முடிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பகலுக்கு செல்ல வேண்டும். இது பிரம்மாவின் எல்லையற்ற பகல் மற்றும் எல்லையற்ற இரவின் கதையாகும். முதல் கேள்வி, நொடியில் ஜீவன் முக்தி அடைவதற்கான அல்லது வாழ்க்கையை வைரத்திற்கு சமமாக உருவாக்கிக் கொள்வதற்கான ஆதாரம் என்ன? பதில், உண்மையான கீதை. அது ஸ்ரீமத் பகவானுடைய மகா வாக்கியம் ஆகும். பாபா உங்களுக்கு நேரடியாக என்ன அறிவுரைகள் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அதுதான் உண்மையான கீதையாகும். அதன் மூலம் உங்களுக்கு நொடியில் ஜீவன் முக்தி பதவி கிடைக்கிறது. நீங்கள் வைரத்திற்கு சமமாக ஆகிறீர்கள். இரண்டாவது கேள்வி, சொர்க்கத்தின் அளவற்ற சுகம் எந்த முயற்சியின் ஆதாரத்தில் கிடைக்கிறது? பதில், தினந்தோறும் படிக்கும் படிப்பு மற்றும் யோகத்தின் மூலம் அளவற்ற சொர்க்கத்தின் சுகம் கிடைத்து விடுகிறது. எனவே படிப்பில் ஒருபோதும் களைப்படையாதீர்கள். தந்தை டீச்சராகி படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாஸ் ஆகுவதற்கான முயற்சி செய்யுங்கள். இதில் ஆசீர்வாதம் அல்லது கிருபைக்கான விஷயம் எதுவும் இல்லை. முரளியின் பாடல், இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாடலை குழந்தைகளாகிய நீங்கள் உருவாக்கவில்லை. இதை திரைப்படத் துறையினர் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு விஷயத்தின் யதார்த்தமான அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது. அதாவது இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள் அப்படின்னா, அந்த காலத்தில் யார் அப்படி இரவில் பயணம் செய்வாங்க? அவங்க எழுதுகிறாங்க, இந்த பாடலை பாடுறாங்க, ஆனால் அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. அதாவது மனிதர்கள் கலியுகம் என்ற இரவில் பயணம் செய்துட்ருக்காங்க. இல்லை நிறைய தொந்தரவுகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆகையால் இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள். உன்னுடைய சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது அல்லது விடிய போகுது அப்படின்ற அர்த்தம் அது. அந்த அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால அந்த பாடலுக்கே மீனிங் இல்லாமல் போயிடுது அப்படின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. யாருடைய ஸ்ரீமத்? பகவானுடையது. பகவானையே பக்தர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த பக்தர்களுக்கு சத்கதி எப்படி ஏற்பட முடியும்? பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர் பகவான். பாதுகாப்பு வேண்டுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக ஏதோ துக்கம் இருக்கிறது. எங்களை காப்பாற்றுங்கள் என்று நிறைய பாடுகிறார்கள். ஆனால் பகவான் யார், யாரிடமிருந்து காப்பாற்றுகிறார் என்பதை கொஞ்சம் கூட தெரிந்திருக்கவில்லை. பக்தர்கள் அல்லது குழந்தைகள் தங்களுடைய தந்தையை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் எவ்வளவு துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். இது பிரம்மாவின் எல்லையற்ற இரவு மற்றும் எல்லையற்ற பகலாகும். எல்லையற்ற பகல் என்று சத்தியுகம் திரேதாவையும் துவாபர கலியுகத்தை இரவு என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது இரவு முடிகிறது, அதாவது 84 பிறவிகள் முடிகிறது அல்லது நாடக சக்கரம் முடிகிறது. பிறகு பகல் ஆரம்பமாகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் மாற்றக்கூடியவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது இரவு பயணியே களைப்படையாதே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எந்த இரவு, ஏன் அந்த களைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது அப்படின்றார். அதாவது இது பிரம்மாவின் இரவு, 84 பிறவிகள் எடுத்து முடிச்சிட்டோ. ஆகையாலே ஆத்மா ரொம்ப களைப்படைஞ்சிருக்கு. இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இரவை பகலாக்கக்கூடியவர் யாரு,
பகலை இரவாக்கக்கூடியவர் யாரு, எதுவுமே தெரியாம இருக்காங்க அப்படின்றார். பாரதத்தின் மனிதர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். பிறகு அவர்களே அசுர குணமுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த காரணத்தினால்தான் பாரதம் சோழியைப் போல் ஆகிவிட்டது. உயர்ந்த தர்ம சாஸ்திரத்தை அவமதித்து விட்டார்கள். கீதையை அவமதித்ததுதான் நாடகத்தில் நடந்த ஒரே ஒரு தவறாகும். இப்போது பாபா சொல்லும் உண்மையான கீதை வெளிவர வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது புத்தி கிடைத்திருக்கிறது. கிறிஸ்டுக்கு கூட அவருடைய கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கான பாகம் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆத்மா புள்ளியாக இருக்கிறது. அந்த ஆத்மாவில் நடிப்பின் பாகம் பதிவாகி இருக்கிறது. அதேபோல் புத்தர் எவ்வளவு காலம் அவருடைய தர்மத்தை பாலனை செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். வெவ்வேறு பெயர் ரூபங்களில் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அதாவது கிறிஸ்டாக இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, அவங்கவங்க ஸ்தாபனை செய்த தர்மத்தை மீண்டும் மறுபிறவி எடுத்து அதை அவங்க பாலனை செய்தே ஆகணும். ஆகையால வெவ்வேறு பெயர் ரூபங்களில் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். இப்போது பாபா உங்களுடைய புத்தியை எவ்வளவு பரந்த புத்தியாக மாற்றி இருக்கிறார். ஆனால் சிலரால் சிவபாபாவை நினைக்கவே முடிவதில்லை. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிய வைக்கலாம். பாபா பலமுறை புரிய வைத்திருக்கிறார். ஆத்மாவில் அழியாத நடிப்பு பதிவாகி இருக்கிறது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்க வேண்டும். இது புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயமாக இருக்கிறது. என்னுடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு களைப்படைந்து அமர்ந்து விடுகிறார்கள் அல்லது துரோகிகள் ஆகிவிடுகிறார்கள் என்றால் பிரஜைகளிலும் சண்டாளர்களாக ஆகுவார்கள். அனைவரும் வேண்டுமல்லவா? சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டே ஒருவேளை படிப்பை விட்டு விடுகிறார்கள் என்றால் அவர்களை போன்ற முட்டாளர்கள் உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இங்கு கிருபைக்கான விஷயம் எதுவும் இல்லை என்று பாபா கூறுகிறார். நான் டீச்சராக இருக்கிறேன், கற்பிப்பேன். நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற நீங்கள்தான் முயற்சி செய்ய வேண்டும். மற்றபடி நான் அமர்ந்து அனைவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பேனா என்ன? நீங்கள் யோகத்தில் இருந்தீர்கள் என்றால் சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போது உங்களிடத்தில் எந்த கலையும் இல்லை, எந்த குணமும் இல்லை. நீங்கள் முயற்சி செய்து 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆக வேண்டும். பகவான் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்கிறார்கள். பிறகு அவரை சர்வவியாபி என்றும் சொல்லிவிடுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய தவறு! மனிதர்கள் இந்த விஷயங்களை எப்போது புரிந்து கொள்கிறார்களோ அப்போதுதான் பாபா நாங்கள் உங்களை தெரிந்து கொண்டோம் என்று நிச்சயம் ஏற்படும். அப்படிப்பட்ட நிச்சயம் இருந்தால்தான் படிக்க முடியும். ஆனால் இங்கிருந்து வெளியில் சென்ற உடனேயே மறந்து விடுகிறார்கள். எனவே சிவபாபா ராஜயோகம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார் என்று முதலில் எழுதி வாங்க வேண்டும். மகாரதிகளுக்கு பாபா எவ்வளவு சவால் விடுகிறார். அதாவது பறக்கும் மார்க்கத்தின் சேவைக்காக சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பறக்கும் மார்க்கத்தின் சேவை அப்படின்னா வேகமாக சேவை நடக்கணும், எல்லாருக்கும் வேகமாக பாபாவுடைய செய்தி போகணும். அப்படிப்பட்ட சேவைக்கான பிளான்ஸ் நீங்க தான் யோசிக்கணும்னு மகாரதிகளுக்கு பாபா சேலஞ்ச் கொடுக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், படிப்பில் களைப்படையக்கூடாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை தினந்தோறும் படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். 2வது பாயிண்ட், பறக்கும் மார்க்கத்தின் சேவை செய்வதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். யோகா செய்து தந்தையிடமிருந்து சக்தியை அடைய வேண்டும். கிருபை அல்லது ஆசீர்வாதம் வேண்டக்கூடாது. வர்தானம். வர்தானங்களின் தெய்வீக பாலனை மூலமாக சகஜமான மற்றும் உயர்ந்த வாழ்க்கையின் அனுபவம் செய்யக்கூடிய சதா அதிருஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். பாப்தாதா சங்கம யுகத்தில் அனைத்து குழந்தைகளின் பாலனையை 3 சம்பந்தங்களின் மூலம் செய்கிறார். தந்தை சம்பந்தத்தில் ஆஸ்தியின் நினைவின் மூலம் பாலனை, ஆசிரியர் சம்பந்தத்தில் படிப்பின் பாலனை, மேலும் சத்குரு சம்பந்தத்தில் வரதானத்தின் அனுபவங்களின் பாலனை ஒரே நேரத்தில் அனைவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த தெய்வீக பாலனையின் மூலம் சகஜமான மற்றும் உயர்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள். உழைப்பு மற்றும் கடினம் என்ற வார்த்தைகளும் முடிந்துவிட வேண்டும். அப்போதுதான் அதிருஷ்டசாலி என்று சொல்ல முடியும். ஸ்லோகன். தந்தையின் கூடவே அனைத்து ஆத்மாக்களுடனும் அன்பாக இருப்பதுதான் உண்மையான நல்லிணக்கம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. யார் தன்னுடைய சூக்ஷ்ம சக்திகளை கையாளுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களையும் கையாள முடியும். ஆக சுயத்தின் மீது இருக்கும் கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர், கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தி அனைவருக்காக யதார்த்தமான ஹேண்ட்லிங் பவராக, கையாளும் சக்தியாக ஆகிவிடுகிறது. அஞ்ஞானி ஆத்மாக்களை சேவையின் மூலம் கையாளுங்கள். பிராமண குடும்பத்தில் சிநேகம் நிறைந்த, திருப்தி நிறைந்த விவகாரம் செய்யுங்கள். அப்போது இரண்டிலும் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.